நம்ம இன்னைக்கு சுண்டக்காய் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சுண்டக்காய் அளவில் சின்னது தான். ஆனால் இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அருமையான இந்த சுண்டைக்காயை வாரம் ஒரு முறை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றப்ப நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த வத்தலை பொடி பண்ணி அதையுமே நாம் யூஸ் பண்ணலாம். தேனில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றப்ப அது ரொம்ப நல்லா இருக்கும். சுண்டைக்காயை எடுத்து செடியிலேருந்து பறித்து இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா பூச்சி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் உப்பு போட்டு கூட நாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல தண்ணியெலாம் வடித்து உப்பு தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணோன்னா இன்னொரு முறை அதை நல்ல தண்ணியிலையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நாம் இதை உபயோகப்படுத்தலாம். இப்படியே நாம் சமைக்கிறப்ப அது வெடிக்கும். அதனால் சுண்டைக்காயை எப்போவுமே 2 கட் பண்ணிக்கிறது நல்லது. கிராமத்தில் அதை தட்டி வச்சு அந்த மாதிரியும் சமையல் பண்ணுவாங்க. தட்டிக்கிறவங்க தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 கட் பண்ணலாம். தட்டுறப்ப அந்த கசப்புத்தன்மை அதிகமாக தெரியும். 2 கட் பண்ணி சமைக்கிறப்ப அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு காயையும் அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இருந்தாலுமே பொறுமையாக செய்கிறப்ப அது நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு காயையும் 2 கட் பண்ணி நம்ம சமைக்கிறப்ப அது வெடிக்காது. எண்ணெயில் போடுறப்ப அது வெடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பாதி பாதி கட் பண்ணால் போதும். முழுசாக கட் பண்ண வேண்டியதில்லை. அப்புறமா நம்ம சமையல் பண்ணலாம். இதை கிரேவியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அல்லது கூட்டு மாதிரி அந்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை செஞ்சு வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வர்றப்ப நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். சிலருக்கு இது சாப்பிட்றப்ப பசி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். அந்த தொந்தரவு தான் இருக்கும். மற்றபடி எதுவும் இருக்காது. ரொம்ப நல்லது. இரைப்பையில் ஏற்படுற கிருமி, அலர்ஜி அதெல்லாம் இது அழிக்கக்கூடியது. இந்த காயோட இந்த காயை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி பொடியாக்கி குழந்தைங்களுக்கும் தேனில் கலந்து கொடுக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வர்றப்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத கிருமிகள், பூச்சிகள்லாம் இது அழிச்சிரும்னு சொல்கிறாங்க. அதனால் அவசியம் இதை சாப்பிட்றது ஆரோக்கியமானது.